இந்த அஜித்குமார் திருடினாரா, திருட்டுக்கு துணை போனாரா என்பதெல்லாம் வேற விஷயம். அவரை தனியாக கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? இவருக்கு அடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? அது ஒரு காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? போலீஸ் ஒரு அடக்குமுறை கருவியாகத்தான் இன்றைக்கு இன்னும் என்ன ஏதுன்னே தெரியல யாருக்கும். அதனால தான் அவங்க அடிச்சிருக்காங்க, இறந்துருக்காங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்போ அந்த லெவலோடு நிறுத்திக்கிறோம். இது ஒரு ஒரு கொலை இல்லை என்பது போன்று முதலமைச்சர் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. சாதியானவர்களையே எதையுமே அவர் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணால் தப்பா அப்படின்னு ஒருபோதும் அவர் கேட்டதில்லை. 13 பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட போது என்ன சொன்னார்? தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. அது கூட தப்பு இல்லை. தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கு பின்னால் என்ன பண்ணார்? இந்த அரசு இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நிகழ்த்தி இருக்கு. எனவே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் ஒரு கட்சி ஒரு இயக்கம் நடத்துது, அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிடறாங்க, வீடுகள் இடிக்கப்படுது. கட்சி தலைவர் அந்த கட்சியவே தடை பண்ணியிருக்கலாமா? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். தொடர் வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த அதிமுகவுடைய ஆட்சியில விசாரணைக்கு அழைத்து சென்றவர்கள் தந்தையும் மகனும் மரணம். நேற்று முந்தைய தினம் விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித் இளைஞர் அவர்களுடைய மரணம். அது மொத்தத்தில் காவல்துறை விசாரணைக்கு சென்றவர்களுடைய மரணம் என்பது 2 ஆட்சியிலும் இருக்கு. என்ன வேறுபாடு நீங்க பாக்குறீங்க 2 ஆட்சியும்? நான் ஒரு வேறுபாட்டை பார்க்குறேன். அதாவது போலீஸினுடைய அணுகுமுறை இன்ஃபேக்ட் நான் பெரிய வேறுபாட்டை பார்க்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. நடவடிக்கைன்னு எது சொல்கிறீங்க? தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை. இப்போ நீங்கள் தவறு செஞ்சுட்டாங்க, 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, தண்டனை நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுக்கணும், பண்ணணும். அதை பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் ஸ்லோவாக எப்படி ஆகுதுன்னா, அமைச்சர்களாகவும் அதிகாரிகள் ராஜாக்களாகவும் மாறிட்டு இருக்காங்க. இது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலோடு சம்மந்தப்பட்டது. சரி, நீங்கள் அரசை தாண்டி நேரடியாக அவங்க அதிகாரிகளோடு பேசுகிறது இருக்கு இல்லையா, பெரு நிறுவனங்கள். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அதிமுககாரங்க தென் மாவட்டங்களில் ஒருத்தர் முதலாளின்னு சொல்லுவாங்க. அங்கே முதலாளியோட ஆட்சி தான் நடக்கும். அவர் சொல்கிற ஆள் தான் ஆர்டிஓவாக இருப்பார், எஸ்பியா இல்லைன்னா கூட டிஎஸ்பி, அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்களா தான் இருப்பாங்க. மணலை அள்ளுறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அவங்களோட ஆட்களாக தான் இருப்பாங்க. ஈவன் ஸ்டெர்லைட்டும் கூட அதை தான் பண்ணாங்க. இப்போ ஸ்டெர்லைட்டில் நீங்கள் அருணா ஜெகதீசன் அறிக்கையினால் குற்றம் சாட்டப்பட்ட ஹரிஹரன் ஒரு போஸ்டர் ஓட்டுனதுக்காக ஒருத்தன் கையை ஒடிச்சிட்டார். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டுனதுக்காக. அவன் பாவம் ஒரு தொழிலாளி. ஸ்டெர்லைட் வாழ்கன்னு ஒரு போஸ்டையும் ஒளிகன்னு ஒரு போஸ்டையும் கொடுத்தா 2ஐயும் கொண்டு போய் ஒட்டிட்டு 2க்கும் 50 பைசாவோ 1 ரூபாயோ கொடுக்குறத வாங்கிக்கிட்டு போகிறாள். அவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. அவன் பேரை எழுதி இவனுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு ஒட்டினாலும் அவன் 1.5 ரூபா கிடைக்கும்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஒட்டி வாங்கிட்டு போவான். அவன் இதை உடைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்போ இருந்த அதாவது 144 தடை உத்தரவு சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் தாசில்தார் இருந்தாங்க. ஆனால் வேறு ஏரியா இல்லை, அந்த பகுதியில் பொறுப்புன்னு நிர்ணயிக்கப்படாத 3 தாசில்தார்கள் வேறு இடத்துல இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்த நாங்கள் தான் உத்தரவு கொடுத்தோம்னு சொன்னாங்க. ஏன் அவங்க தலையை கொடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஸோ நீங்கள் ஒன்று ஸ்டேட், இன்னொன்று கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அது எவால்வ் ஆகிற அல்லது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பு முறை எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாற்றிக்கொள்ளுது. முன்னாலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணி தான்
நீங்கள் இவரை பேச சொல்லுவாங்க, வேற நீங்கள் கலெக்டர்கிட்ட பேசுங்க நீங்கள். இப்போ அவங்க நேரடியாக அதிகாரிகளோடு பேசுகிறாங்க. அதிகாரிகள் தான் இந்த ப்ரொப்போசல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சார் இதுதான் சார் நமக்கு நல்லது அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அமைச்சர் பெருமக்களை. ஆமாம், கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ் வந்து ஒரு அடக்குமுறை கருவியாகத்தான் இன்றைக்கும் இருந்தது. யார் இந்த அரசியலும் எந்த அரசியலும் அடக்குமுறை கருவி தான். இப்போது போன பினராயி விஜயன் கவர்மெண்ட்டில் தானே ஆர்டர் போட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் சரி அல்லது விசாரணை கூட்டு வந்தாலும் சரி 2 பேரையும் முதல்ல சமமாக நடத்து, 2 பேரையும் உட்கார சொல்லி பேசு. ஆஃப்டர் ஆல் நீங்கள் என்ன, நீங்கள் என்னை குற்றவாளின்னு என் பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே குற்றவாளின்னு வச்சுப்பீங்களா? முடியாது, கூடாது. உங்களுக்கு அடிக்கிறதுக்கான அதிகாரம் யாரு கொடுத்தா? இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸில் வர வேண்டிய அம்சங்கள். போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ காவல்துறை அடியாள் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அரசு சொல்லிக் கொடுக்கும். மக்களுமே இப்போ நீங்கள் போலீஸை எப்படி பார்க்குறாங்க? ஒரு ஆர்டிஓ வர்றாரு, அவரை பார்க்குறதுக்கும் ஒரு போலீஸ்காரர் ஒரு லத்தியோடு வரும்போது பார்க்குறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. ஏன் இந்த வேறுபாடு? உங்கள் மைண்டில் அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க, இவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லி. வேற ஆர்டிஓ அடிக்க மாட்டார், எவ்வளோ தப்பு பண்ணாலும் வேணால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவர் தான் அடிக்கிறவராக இருப்பார். இவருக்கு அடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? அது ஒரு காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? ஒரு காலத்தில் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை தீர்த்துக்கணும்னா சண்டை போட்டு மல்லு கட்டி வெட்டி தீர்த்துப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, விசாரணை நடக்குது, அதன் அடிப்படையில் நீ சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் சாட்சி. ஆனால் கடந்த காலத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, எவனுக்கு அதிகாரம் இருக்கோ அவன் வச்சதான் சட்டம்னு. அப்போ நம்ம நாகரிகம்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, தன்னுடைய குரல் எந்த இடத்துலையும் கேட்கப்படாதுன்னு நினைக்கிற மனுஷனுக்கு கூட ஒரு நியாயம் வழங்குகிற அமைப்பை தான் நீங்கள் அப்படி சொல்ல முடியும். இந்த அஜித்குமார் திருடினாரா, திருட்டுக்கு துணை போனாரா என்பதெல்லாம் வேற விஷயம். அவரை தனியாக கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? சட்டத்தில் அப்படி இடம் இருக்கா? நீங்கள் போலீஸ்காரனா அப்படி பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது இல்லையா? பண்ணக்கூடாது. இப்போ பார்க்குற பலரும் அதுதான் கேட்குறாங்க. காவல்துறையில் போய் அஜித்குமார் தான் நகையை திருடினார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்படி அழைச்சிட்டு போகக்கூடாது இல்லையா? பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு உரிய முறையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வரணும். ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாலும் விசாரிப்பதற்கான ஒரு என்ன முறையோ அதைத்தான் பண்ணுமே தவிர அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எந்த வகையிலையும் பொருத்தமான நடவடிக்கை கிடையாது. அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷமோ 10 வருஷத்துலேயோ இவங்களையெல்லாம் நாகரிகம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். நீங்கள் என்கவுண்டரை ஏன் கொண்டாடுறீங்க? உடனே நீதி கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, உடனே நீதி கிடைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உடனே கிடைக்கிற நீதி அப்படித்தானே வந்து அதுதானே சிலப்பதிகாரம் அதுதானே. உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக மதுரையே எரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது தவறு செய்யாத ஒருத்தன். அதனால தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறாங்க, பல குற்றவாளிகள் தப்பி விட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதலே போய் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி முதல்ல விசாரிக்கிறீங்க, அப்புறம் வெளியே விடுறீங்க, அப்புறம் தனியாக கொண்டு போய் அடிக்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? நீங்கள் கண்ணால் பார்த்து அவர் வச்சுருக்காருன்னா கூட அதை கோர்ட்டில் சொல்லித்தான் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஏற்பாடை செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர் இறந்து போயிருக்காரு. இவர்கள் மீது திருநாட்டு வழக்கு பதிவு செய்யணும். அரசாங்கம் சீரியஸாக இப்போ சிபிஎம் வந்து 99 நடந்த ஒரு லாக்அப் டெத்து, தூத்துக்குடியில் வின்சென்ட்னு சொல்லி ரொம்ப பிரபலமான வழக்கு. இப்போ டிஎஸ்பி உட்பட 9 பேருக்கு இப்போ தான் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தான் தீர்ப்பு வந்தது. அவங்க 3 பேர், அந்த 9 பேர் மேலேயும் நடவடிக்கை. ஸோ நீங்கள் ஒரு 25 வருஷம் நீங்கள் போராட வேண்டியிருக்கு ஆக்சுவலாக அதுக்கு. இதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்யணும். இந்த தப்பவே விடக்கூடாது. இப்போ வாச்சாத்தினா நீங்கள் 32 வருஷம் போராடுறீங்க. இப்படித்தான் இந்த வழக்குகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை வந்து அவங்கள தண்டனை வாங்கி வைக்கிறது. இதில் அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இதில் எகைன் என்னன்னா,
இதை தலைமை தாங்கிறவங்க வைகை வந்து வழக்கறிஞர் வைகை பி ராமமூர்த்தியோட மக அவங்க இந்த வாச்சாத்தி வழக்கில் முழுமையாக ஈடுபட்டவங்க. அவங்க ஒரு இடம் சொல்லும்போது ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகுது, திமுகவும் வந்திருக்கு அதிமுகவும் வந்திருக்கு, நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில், திமுகவும் இருந்திருக்குல்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபைல்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க அதிகாரியாக இருக்காங்க. கடைசியாக உயர்நீதிமன்றம் சொல்லும்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன் ஐஏஎஸ், கண்காணிப்பாளராக இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ் 2 பேரும் குற்றவாளிகள், நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் அடுத்து டிஜிபியாக இருந்தார் ரொம்ப காலம். அப்புறம் அவர் வந்து ஆலோசகராகவும் இருந்தார், டிஜிபி ராமானுஜம். இவங்க அந்த ஃபைலை எப்படி கிளியர் பண்ணுவாங்க? இவங்களுக்கு தெரியும் அதில் குற்றம் சாட்டப்பட்ட 255 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுச்சு. அவங்கெல்லாம் யார்? ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பாதகர்களாக மாறிட்டாங்க. எப்படி? எனவே இந்த சிஸ்டம் நீங்கள் அஸ் அ ஹோல், அது இந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, போலீஸ் என்பது அடக்குமுறை கருவியாகத்தான் இருக்கிறது. இந்த அரசு இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நிகழ்த்தி இருக்கிறது. எனவே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு திரு அன்புமணி அவர்கள் பதவி இருக்காரு. அதை எப்படி பார்க்குறது? ஒரு கட்சி ஒரு இயக்கம் நடத்துது, அதில் கொஞ்சம் பேர் செத்து போயிடறாங்க, வீடுகள் இடிக்கப்படுது, கட்சி தலைவர் அந்த கட்சியவே தடை பண்ணியிருக்கலாமா? இல்லை, நீங்கள் என்ன, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 6 பேரையோ அல்லது 4 பேரையோ காப்பாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்தால் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதுல தப்பு கிடையாது, தப்பு இல்லை. சரி, ஒரு விஷயம் கவனத்துக்கு வருது, வந்தோடனே சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் அந்த சஸ்பென்ஷன் அல்லது அவங்க மீதான நடவடிக்கையில் அரசாங்கம் எங்கேயாவது தலையிட்டு அதை மாறுபாடாக பண்ணுச்சுன்னா கட்டாயம் அப்படி ஒரு கோரிக்கையை எல்லாரும் வைக்கலாம், தப்பு எதுவும் கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் என்ன ஏதுன்னே தெரில யாருக்கும், அதனால தான் நீங்கள் அவங்க அடிச்சிருக்காங்க, இறந்துருக்காங்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. அப்போ அந்த லெவலோடு நிறுத்திக்கிறோம். இப்போ அடுத்து விவரங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அமைச்சர் தலையிட்டு இருக்கிறார், முதலமைச்சர் தலையிட்டு இருக்கிறார், அல்லது ஆளுங்கட்சி தலையிட்டு இருக்கிறது, அது வந்து தப்பாக இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சரை நோக்கி இருக்கணுமா, அமைச்சரை நோக்கி இருக்கணுமா அப்படிங்கிறது. ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு 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 கொலை இல்லை என்பது போன்று முதலமைச்சர் சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. அதுதான் கிட்டத்தட்ட திரு பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, கடந்த காலங்களில் சாதாரண திரைப்படமாக இருக்கக்கூடிய ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்து வருத்தப்பட்ட முதல்வர் இதற்கு எந்த விதமான பெரிய வருத்தமோ அல்ல கண்டனமோ அதுக்கு பொறுப்பும் ஏற்க தவறுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, அதில் தான் முதலமைச்சர் கூடுதலாக சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறந்திருப்பது ஒரு உயிர், போயிருப்பது ஒரு உயிர், பின்னாடி ஒரு குடும்பம். நீங்கள் கூட மரணம் சொன்னீங்க, அது மரணம் அல்ல, ஆக்சுவலாக கொலை. அந்த ஒரு கொலை நடந்த பிறகு அதில் தன்னுடைய துறை சார்ந்த அவர்கள் ஈடுபட்டு இருக்கிற போது இன்னும் கடுமையான முறையில் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சில வார்த்தைகளுக்காக தன்னுடைய கட்சியில் இருக்கிற சில விருது நடவடிக்கை எடுக்கிற போது காவல்துறையை நீங்கள் ஏன் இப்படி விட்டு வைக்கணும்? அல்லது உங்களுக்கு ஒருவேளை அவருக்கு சில இன்புட் இருக்குன்னா அது வர வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அது கொலையாக சித்தரிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவர் சொல்லணும். உண்மை காங்கிரீட்டாக தெரிஞ்சதுன்னா இந்த காரணத்தினால அது கொலை இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்போ கடந்த காலங்களில் ஒரு லாக்அப் மரணம் நடக்கும்போது பல போராளிகள் வந்து களத்தில் இறங்கி போராடினாங்க, அன்றைய ஆண்டு அதிமுக எதிர்த்து. ஆனால் இன்றைக்கு அந்த களப்போராளிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க எங்கள் தரப்பு. 1.5 கோடி தொண்டரை வச்சுருக்கீங்க, நிறையா பவர்ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்படி அவசரப்பட்டு யார் அந்த சார்னு கேள்வி கேட்க மாட்டேன், ஸ்டாலின் உடனடியாக பதவி விலகணும்னு சொல்ல மாட்டேன், ஜெயலலிதா இருந்தபோதே நாங்கள் அப்படி சொன்னதில்லை. எங்கிட்ட காங்கிரீட்டாக வந்துருச்சுன்னா அது வாச்சாத்தியாக இருந்தாலும் சரி, பத்மினி கேஸாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது நடுநாள் மூளை கிணறு வழக்காக இருந்தாலும் சரி, 20 வருஷமோ 30 வருஷமோ தொடர்ச்சியாக போராடுவோம். அதுதான் எங்கள் பாணியை தவிர உங்களை மாதிரி நீங்கள் என்னைக்காவது
சரி, சாதி ஆணவ கொலையெல்லாம் அவர் கண்டிச்சிருப்பார்ல? கண்டிச்சிருக்காரா? சரி. ஆனால் சாதி ஆணவ கொலையே எதையுமே அவர் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணால் தப்பா அப்படின்னு ஒருபோதும் அவர் கேட்டதில்லை. அவர் ஆதரிச்சும் பேசினது இல்லை. இங்கே ஆதரிச்சு பேசியிருக்காரு. ஆதரிச்சு பேசினது நான் சொல்கிறேன். ஆதரிச்சு வேற பேசுவாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு ஆதரிச்சு வேற பேசுவார் அவரு? இல்ல, இப்ப நீங்க பேசுற நரேட்டிவ் அப்படிதானே தோணுது. நீ அந்த பக்கம் தள்ளி விடுறீங்க லாவகமா. அவரை ஆதரிச்சு பேசாத. நான் அவரை தள்ளி விடல. ஆனா எந்த ஒரு தப்பு நடக்குது, நான் அதை ஆதரிச்சு பேசலைங்கிறதே உங்களுக்கு பெருமையா? இல்ல, கண்டிக்கணும். தப்பு நடந்தா தப்பை கண்டிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கேஸ்ல அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா? ஏன்னா அது ஜாதிய பகைப்போன்னு நினைப்பாங்க. ஓட் பாலிட்டிக்ஸ், ஜாதியை பகைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சொல்லுவார்னா, ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு பேசுவார். ஸோ அதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் தான், மீதி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு நாள் லாக்அப் டெத்தாக இருக்கலாம், இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு விஷயமா இருக்கலாம், இப்படி எதையாவது பயன்படுத்துவோம். 13 பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட போது என்ன சொன்னார்? தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது கூட தப்பு இல்லை. தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் அதுக்கு பின்னால் என்ன பண்ணார்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நியாயப்படுத்தவே இல்லை. இன்றைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், முதலமைச்சர் இப்படி சொல்லி இருக்கக்கூடாது உறுதியாக. அதில் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா உண்மை வர்றதுக்கு முன்னால் முதலமைச்சர் இப்படி சொல்கிற போது அதில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் முதலமைச்சர் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதலமைச்சர் பேசுவதை ஒரு 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 அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக காவல்துறை எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும்? இனிமேல் தானே விசாரிக்கவே போகிறாங்க. அதனால் அது தவறுங்கிறத நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து நீங்கள் எல்லா நேரத்துலையும் முதலமைச்சரை அடிக்கிறவங்களாக தான் அவங்க இருக்காங்க. எதுனாலும் சரி தான், முதலமைச்சர் உடனே பதவி ஏறணும்னா அவர் சரியாக ஆளலை போகலை அப்படின்னு. தவறுகள் நடக்கும். தவறுகளின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா, இல்லை ஓரவஞ்சனையாக ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கிறதா, அந்த விஷயந்தான் ஒரு அரசாங்கத்தை கண்டிப்பதற்கான விஷயம் அங்கேருந்து தான் வருது. மற்றபடி தவறுகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த நடவடிக்கை எடுங்கன்னு தான் நீங்கள் சொல்கிறது தான் அவசியமாக. விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு நபர் மரணம் அடைகிறார், நீங்கள் சொன்ன மாதிரி கொலை செய்யப்படுகிறார் அப்படின்ற இந்த செய்தி இனி கேட்குற மக்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுத்தும்? அந்த புரிதல் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, போலீஸை பார்த்தா பயப்படுறாங்க, ஆடியோவை பார்த்தா பயப்படுறதில்ல. ஒரு காவல்துறை என்பது யாருக்கான காவலாக இருக்கிறது? அது இன் ஜெனரல் முதலாளித்துவ அமைப்பு முறைக்கான காவலாளியாக தான் அது இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை நான் என்ன சொல்கிறேன், நம்ம பொது புத்தியில் சில விஷயங்கள் ஊறி இருக்குது பார்த்தீங்களா? அது யார் கொண்டு வர்றா? அவங்க தலையில் கொண்டாந்து திணிக்கிறது. இப்போ நீங்கள் நோக்கியா, அவன் ₹1 கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 638 கோடியையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தது. யாருக்குமே கோபம் வரலையே. நீங்கள் ரெனால்ட் நிசான் இப்போவும் இயங்கிட்டு இருக்கு. 1500 கோடி ரூபா 2020 மார்ச் மாதம் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் 1500 கோடி ரூபா கொடுத்து ஒரு கேஸை செட்டில் பண்ணாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல பத்திரிகைகள் அதை செய்தியாகவே பிரசுரிக்கலை. 1500 கோடி ரூபா ஒரு கம்பெனி கொடுத்து இதை செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லது சில பத்திரிகைகள் அது உங்கள் கவனத்துக்கு வராத பகுதியில் அது போய்கிட்டு இருக்கும். பத்திரிகைகளுக்கு தெரியும்ல, எங்கே இருந்தால் கவனத்துக்கு வரும், எங்கே இருந்தால் லெஃப்டில் போடணுமா ரைட்டில் போடணுமா, எங்கே போடணும். இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஹிந்துவில் செய்திகளுக்கு நடுவே அட்வர்டைஸ்மெண்ட். நான் அப்படி புரட்டிட்டு 2 பக்கம் புரட்டினேன். 3வது செய்தியை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் இதை போட்டிருக்காங்களா என்னன்னு பார்க்கணும்னு என்னை பார்க்க வச்சாங்க. ஸோ தே நோ ஹவு டு கெட் யுவர் அட்ராக்ஷன். உங்களுடைய கவனத்தை எப்படி ஈர்ப்பது என்பது அவங்களுக்கு தெரியும். கவனத்தை ஈர்க்காமல் எப்படி செய்தியையும் வெளியிட்டு நடுநிலையாக இருந்து கொள்வது என்பதும் தெரியும். உண்மையையும் மறைக்க தெரியும், உண்மையை சொல்லவும் தெரியும், பொய்யை உண்மையாகவும் தெரியும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.